வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது வெற்றி டிவியின் பிரதான செய்திகளுடன். செய்திகள் வாசிப்பவர் லிசாலினி கமல்நாதன். முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்க மாலைத்தீவுக்கு உத்தியோகபூர்வ விஜயம். ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல்கள் பாராளுமன்றத்தில் உறுதியளித்த பிரதமர். நாட்டின் 219 மருந்தகங்களுக்கு உரிமம் ரத்து. 40 நாடுகளுக்கு விசா கட்டணத்தை நீக்க தீர்மானம். தொடர்பான இலங்கை செய்திகள். மாலைத்தீவு ஜனாதிபதியின் அழைப்பின் பேரில் இலங்கை ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்க எதிர்வரும் திங்கட்கிழமை மாலைத்தீவுக்கு உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொள்ள உள்ளதாக அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்துள்ளார். இந்த விஜயம் இரு நாட்டு உறவுகளை வலுப்படுத்தும் நோக்கத்துடன் நடைபெற உள்ளது. இதன்போது பொருளாதாரம், சுற்றுலா, இருதரப்பு ஒத்துழைப்பு உள்ளிட்ட பல முக்கிய துறைகள் தொடர்பான கலந்துரையாடல்கள் இடம்பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த விஜயத்தின் முழுமையான திட்டவட்ட கட்டமைப்புகள் விரைவில் அறிவிக்கப்படும் என அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. 2019 ஏப்ரல் 21 அன்று இலங்கையில் இடம்பெற்ற ஈஸ்டர் ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல்கள் தொடர்பாக குற்றவாளிகளாக கண்டறியப்பட்டவர்களில் தற்போதைய அரசாங்கத்தில் பொறுப்பு வகிக்கும் அதிகாரிகள் யாரேனும் இருந்தால் அவர்களுக்கு எதிராகவும் சட்டம் தவறாமல் நடைமுறைப்படுத்தப்படும் என பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய உறுதியளித்துள்ளார். இன்று பாராளுமன்றத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் சமிந்த விஜயசிறி எழுப்பிய வாய்மொழி கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போதே பிரதமர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். 2025 ஜூலை 18 வரையிலான காலப்பகுதியில் நாட்டில் உள்ள 219 மருந்தகங்களின் உரிமங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன என்று சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். இன்று பாராளுமன்றத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில் 2024 தொடக்கம் 2025 ஆண்டுக்கான உரிமங்களை புதுப்பிக்க தேசிய மருத்துவ ஒழுங்குமுறை ஆணையம் 2039 விண்ணப்பங்களை பெற்றுள்ளது. இதில் 1820 மருந்தகங்களுக்கே உரிமங்கள் புதுப்பிக்கப்பட்டுள்ளன. மீதமுள்ள 219 மருந்தகங்களுக்கு உரிமம் வழங்கப்படவில்லை. உரிமம் ரத்து செய்யப்பட்ட முக்கிய காரணங்களாக 137 மருந்தகங்களுக்கு நிரந்தர மருந்தாளர்கள் நியமிக்கப்படாததன் காரணமாகவே அவர்களின் உரிமங்கள் இடைநிறுத்தப்பட்டுள்ளன. 82 மருந்தகங்களின் உரிமம் புதுப்பிப்பதற்கான விண்ணப்பங்கள் சமூக மருந்தக நடைமுறைகளுக்கான வழிகாட்டுதல்களை பின்பற்ற தவறியதனாலே நிராகரிக்கப்பட்டுள்ளன. அமைச்சர் மேலும் தெரிவிக்கையில், மருந்தகங்கள் பொதுமக்களின் நலனுக்காக இயங்குகின்றன. எனவே தர நிர்ணயங்களையும் தொழில்முறை வழிகாட்டுதல்களையும் கடைபிடிக்காமல் இயங்கும் மருந்தகங்களுக்கு அனுமதி வழங்க முடியாது என தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி பொது மன்னிப்பின் கீழ் அனுராதபுர சிறைச்சாலையில் இருந்து சட்டவிரோதமாக விடுவிக்கப்பட்ட WM அதுல திலகரத்னவுக்கு அனுராதபுரம் மேல் நீதிமன்ற நீதிபதி நலின் கேவாவசம் 7 ஆண்டுகளுக்கு கடூழிய சிறை தண்டனையை விதித்துள்ளார். போலி ஆவணம் தயாரித்து வங்கி ஒன்றிலிருந்து 3.5 மில்லியன் ரூபாய் பணத்தை பெற்று முறைகேடாக பயன்படுத்திய வழக்கிலேயே அவருக்கு தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. வங்கி ஒன்றிலிருந்து பணம் பெறுவதற்கு பயன்படுத்தப்படும் ஆவணத்தை தயாரித்து பணம் பெற்ற குற்றச்சாட்டில் 5 ஆண்டுகள் கடூழிய சிறை தண்டனையும், முறைகேடு செய்த குற்றச்சாட்டில் மேலும் 2 ஆண்டுகள் கடூழிய சிறை தண்டனையும் விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த வழக்கின் வாதியான SWA காமினி விமலானந்தாவுக்கு 4 லட்சம் ரூபாய் பண இழப்பீடு வழங்குமாறும் இழப்பீட்டை செலுத்த தவறினால் மேலும் 10 மாதங்கள் சிறை தண்டனை விதிக்குமாறும் மேல் நீதிமன்ற நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். முன்னாள் அமைச்சர் பி தயாரத்ன தனது 89வது வயதில் காலமானார். அவர் 2001 முதல் 2004 வரை சுகாதாரம், ஊட்டச்சத்து மற்றும் நலன்புரி அமைச்சராக பணியாற்றினார். 1936 அக்டோபர் 1 பிறந்த அவர் 1977 பொதுத் தேர்தலில் அம்பாறை தொகுதியில் இருந்து நாடாளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. நாட்டின் சுற்றுலாத்துறையை வளர்க்கும் நோக்கில் மேலும் 40 நாடுகளுக்கான விசா கட்டணங்களை தள்ளுபடி செய்ய அரசாங்கம் முடிவு செய்துள்ளதாக வெளியுறவு, வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்துள்ளார். இன்று கொழும்பில் நடைபெற்ற ஒரு நிகழ்வில் அவர் இதனை கூறியுள்ளார். ஹோட்டல் ஷோ கொழும்பு 2025 கண்காட்சி இன்று காலை கொழும்பில் உள்ள பண்டாரநாயக்க சர்வதேச மாநாட்டு மையத்தில் தொடங்கி வைக்கப்பட்டது. இந்த நிகழ்வு ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்கவின் தலைமையில் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் உரையாற்றுகையில் அமைச்சர் இதனை குறிப்பிட்டுள்ளார். மன்னார் நகர சபையின் விசேட கூட்டமானது இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை காலை 10 மணியளவில் மன்னார் நகர முதல்வர் டேனியல் வசந்தன் தலைமையில் இடம்பெற்றது. இந்நிலையில் 8 உறுப்பினர்கள் கலந்து கொள்ளாத நிலையில் ஏனைய 8 உறுப்பினர்களுடன் குறித்த கூட்டம் இடம்பெற்றது.
குறித்த கூட்டத்தில் காசோலையில் முதலாவது மற்றும் இரண்டாவது கையொப்பமிடுதலுக்கான அனுமதி 1 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீட்டின் மூலம் அனுமதிக்கப்பட்ட வேலை திட்டத்தினை சனசமூக நிலையத்திற்கு ஒப்பந்தம் வழங்கி நிறைவேற்றுவதற்கான சபையின் அனுமதி, சபை நிதியில் மேற்கொள்ளப்பட உள்ள நகர மண்டப மின் இணைப்புக்கான மின்மாற்றி அறையினை அமைப்பதற்கு சனசமூக நிலையத்திற்கு ஒப்பந்தம் வழங்கி மேற்கொள்வதற்கான சபையின் அனுமதி, நகர சபையில் கடமையாற்றும் ஒப்பந்த பணியாளர்கள் மற்றும் நிரந்தர அலுவலர்கள் சம்பளத்தை வழங்குவதற்கும் நிரந்தர அலுவலர்களின் சம்பளத்தில் 20 வீதத்தினை சபை நிதியில் வழங்குவதற்கும் சபையில் தவிசாளரினால் அனுமதி கோரப்பட்டது. இதன்போது சபையில் கலந்து கொண்ட அனைத்து உறுப்பினர்களும் ஆதரவு தெரிவித்த நிலையில் குறித்த 4 விடயங்களுக்கும் அனுமதி வழங்கப்பட்டது. மன்னார் நகரசபையில் 16 உறுப்பினர்கள் அங்கம் வகிக்கும் நிலையில் 8 உறுப்பினர்கள் கலந்து கொள்ளவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. செயலாளர் அவருடன் இங்கு பணியாற்றிக் கொண்டிருக்கும் ஏனைய ஊழியர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்று நாங்கள் ஒரு விசேட கூட்டமாக அறிவித்திருந்தோம். 22ஆம் தேதி பிற்பகல் கடிதங்கள் அனைத்தும். இன்றைய தினம் மானிப்பாய் பிரதேச சபையின் 2வது அமர்வானது தவிசாளர் ஜெசீதன் தலைமையில் ஆரம்பமானது. இதன்போது இலங்கை தமிழரசு கட்சியின் உறுப்பினர் எல் ரமணன் ஜேவிபி காடைத்தனமான கட்சி என கூறியுள்ளார். உடன் எழுந்த ஜேவிபியின் விகிதாசார உறுப்பினரான வினோதனு குறித்த வார்த்தை பிரயோகத்துக்கு எதிராக கூச்சலிட்டு சண்டையிட்டுள்ளார். இதன்போது சபையில் சச்சரவு ஏற்பட்டு அமைதியின்மை ஏற்பட்டது. இந்நிலையில் பலத்த முயற்சிக்கு பின்னர் தவிசாளர் சபையை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தார். தொடர்வன உலகச் செய்திகள். காசா முழுவதும் பெரும் பட்டினியின் பேரழிவில் இருப்பதாக சர்வதேச அமைப்புகள் எச்சரித்துள்ளன. இந்நிலையில் காசாவை சென்றடையும் உதவிகளின் அளவு அந்த மக்களுக்கு தேவைப்படுகின்ற தேவைகளில் ஒரு துளி மாத்திரமே என்று ஐக்கிய நாடுகள் சபை எச்சரித்துள்ளது. காசாவில் பசி நெருக்கடி இதுவரை எவ்வளவு மோசமாக இருந்ததில்லை என்றும் சர்வதேச அமைப்புகள் குறிப்பிட்டுள்ளன. இதேவேளை கடந்த 24 மணி நேரத்தில் ஊட்டச்சத்து குறைபாட்டால் மேலும் 2 பேர் இறந்துள்ளதாக ஹமாஸ் நடத்தும் சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. 2023ஆம் ஆண்டு அக்டோபர் 7ஆம் தேதி முதல் பட்டினியால் ஏற்பட்ட இறப்புகளின் எண்ணிக்கை 113ஆக உயர்ந்துள்ளது. ராஜஸ்தான் மாநிலத்தில் உள்ள பாடசாலை கட்டடத்தின் மேற்கூரை இடிந்து வீழ்ந்ததில் 4 மாணவர்கள் உயிரிழந்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இச்சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் ராஜஸ்தான் மாநிலம் ஜாலாவார் மாவட்டம் மனோகர் தானாவில் உள்ள பிப்லோடி அரச பாடசாலையில் காலை 8:30 மணியளவில் மேற்கூரை இடிந்து அங்கு அமர்ந்திருந்த மாணவர்கள் மீது விழுந்துள்ளது. இந்த விபத்தின் போது ஆசிரியர்கள் மற்றும் ஊழியர்கள் தவிர சுமார் 40 பேர் காயமடைந்துள்ளதுடன் 4 மாணவர்கள் சம்பவ இடத்திலே உயிரிழந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கட்டட இடிபாடுகளில் சிக்கிய மாணவர்கள் ஆசிரியர்களை மீட்கும் பணியில் உள்ளூர்வாசிகள் ஈடுபட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்து வருவது விளையாட்டு செய்தி. இலங்கை தேசிய ஆண்கள் அணி செப்டம்பர் 2026இல் வெள்ளைப்பந்து தொடருக்காக இங்கிலாந்துக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் என இலங்கை கிரிக்கெட் சபை அறிவித்துள்ளது.
இந்த சுற்றுப்பயணத்தில் 3 சர்வதேச T20 போட்டிகள் மற்றும் 3 சர்வதேச ஒருநாள் போட்டிகள் இடம்பெறும். இந்த தொடர் செப்டம்பர் 15, 2026 அன்று சவுத்தாம்பட்டனில் தொடங்கும். T20 உடன் போட்டிகள் ஆரம்பிக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் நமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. நமது அடுத்த பிரதான செய்தியினை நாளை மாலை எதிர்பாருங்கள். தொடர்ந்து முனைந்திருங்கள் வெற்றி டிவியின் யூடியூப் பக்கத்துடன். வணக்கம். Tidak.